வெறுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அற்பமானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரர்களும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தவும் நெருகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று முத்திரை குத்திவிட்டால் பயப்படுகிறவர்களும், அதாவது கோழைகள். மோசே பார்வோன் குமாரத்தி இடத்தில் செல்லமா வளர்ந்தவன் தான். அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. மரியாதையோட ஆடம்பரமா இருந்தவன் தான். ஆனா எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய மக்கள் என்று தெரிந்ததோ அப்பவே பார்வோனுக்கு எதிராக என்னுடைய மக்களை விடுவே என்று குரல் எழுப்பினான். இது ஆடு மேய்க்கிறவன் பாவம். அந்த சின்ன வயசுலேயே ஒதுக்கப்பட்டவனும் தன் குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவனும் இருந்தான். ஆனா கோலியாத்து கர்த்தருடைய நாமத்தை தூசிச்ச போது ஒரே ஒரு கூழாங்கல்ல ஒரே ஒரு கவனோட அவனுக்கு முன்னாடி வந்து நின்னான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவன் எவ்வளவு உயரமா இருந்திருப்பான். இவன் ஒரு சின்ன பையன் கையில ஒரே ஒரு கல்லோட நிக்கிறான். ஆனா கர்த்தருடைய நாமத்துல ஒரே ஒரு கல்லால கோலியாத்த வீழ்த்தினான். அவன் மனசுல கொஞ்சம் கூட பயம் இல்ல. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது 500 ரோம படை வீரர்கள் 500 ரோம படை வீரர்கள் ஒரே ஒரு மனிதனை ஒரே ஒரு இயேசுவை தேடி கொண்டிருந்தாங்க. இயேசுவினிடத்தில் வந்து கேட்டாங்க, நசரேயனாகிய இயேசுவை உனக்கு தெரியுமா? அவர் சொன்னார், நான் தான் அவர், நான் தான் அவர். அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. நீயும் நானும் அப்படிதான் இருக்கணும்னு அவர் முன்மாதிரியா உனக்கும் எனக்கும் காட்டிட்டு போனாரு. அதாவது நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, நீ எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாத. உன் பின்னாடி ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் இருக்கேன், ஒரு ஜீவாதிபதி நான் இருக்கேன், உன்னை காக்கிறவர் நான் இருக்கேன், உன்னை எந்த ஒரு தீங்குக்கும் விடாதவர் நான் இருக்கேன். பயராத, திகையாத, கலங்காத, உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கூடையே நடந்து வருகிறேன், உன் கூடையே நிழலா வருகிறேன். உன் திராணிக்கு மிஞ்சின எதையும் உன் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். உன்னால எந்த காரியத்துல வெற்றி பெற முடியுமோ அந்த காரியங்களை மட்டுமே தன் பிள்ளையோட வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். சாத்தான் உன்னை ஏன் துரத்துறான்னா, ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. சாத்தான் கர்த்தரை வெறுக்கிறான். சாத்தான் உன்னை ஏன் எதிர்க்கிறான்னா, நீ உலகத்தின் வெளிச்சம், அவன் இருளின் இளவரசன். சாத்தான் உன்னை ஏன் எதிர்க்கிறான்னா, நீ உண்மையானவன், அவன் பொய்யின் தந்தை. சாத்தான் உன்னை ஏன் எதிர்க்கிறான்னா, நீ கர்த்தருடைய படை, நீ அபிஷேகிக்கப்பட்டவன், நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருக்கு சொந்தமானவன், நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நீ இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சாத்தானை தாக்கு, அவனை எதிர்த்து நில்லு, நரகத்தின் வாசலை எதிர்த்து நில்லு, அவனை தாக்கு. மறுபடியும் வருவான், அவனை தாக்கு, மறுபடியும் வருவான், அவனை தாக்கு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய பலத்துல நிக்கிற. ஒண்ணு பாவம் ஒண்ணு வெல்லும், இல்ல நீ பாவத்தையும் சாத்தானையும் வெல்லணும். சாத்தான் உன்னை இயேசு கிட்ட இருந்து பிரிக்கிறத நிறுத்து. சாத்தான் குடும்பத்தை அழிக்கிறதுல இருந்து நிறுத்து. சாத்தான் சந்தோஷத்தை கெடுக்கிறதுல இருந்து நிறுத்து. சாத்தான் சுகத்தை கெடுக்கிறதுல இருந்து நிறுத்து. சாத்தான் வருமானத்தை அழிக்கிறதுல இருந்து நிறுத்து. சாத்தான் உன்னை அழிக்கிறதுல இருந்து நிறுத்து. உனக்கு எத்தனை இழப்பு வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும் நீ எதிர்த்து நில்லு. ஏன்னா நீ இழந்தவைகளை கர்த்தர் 7 மடங்காக உனக்கு திருப்பி தருவேன் இருக்காரு. நீ ஜெயிக்கணும்னா எதிர்த்து நில்லு, சாத்தான தாக்கு. ஆமென்.